ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம ரெசிடென்ட் ஈவில் 4 தான் ஏற்றிருப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். Resident Evil 4. கேம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 1998 ஏதோ நடந்திருக்கான். அதுலேருந்து ஜோம்பி வைரஸ் பரவி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அதெல்லாம் நான் ஸ்கிப் அடிச்சு விட்டேன். வீடியோலாம் பார்க்க பிடிக்காது எனக்கு. ஸ்ட்ரெயிட்டாக நம்ம மேட்ச்குள்ளேயே போயிடலாம். அவ்வளோ வந்தாச்சு. லியோன் இவன் தான் இந்த கேமோட ஹீரோ. பாருங்க, இந்த வீட்டுக்குள்ளே தான் போகணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் மிஷின் த்ரில்லிங்கான கேமு. இங்கே பாருங்க, ஸ்டோரி காட்டுறாங்க. உள்ள ஒருத்தன் இருக்கான். வாங்க இப்போ அந்த வீட்டுக்குள்ளே போயிடலாம். வந்தாச்சு அப்படியே வீட்டுக்குள்ள. எவனோ இருக்கான், உள்ள போயிடலாம். லியோன் உள்ள போயிட்டான். அங்க பாருங்க, மனிதன் தான் அவன். சார் சொல்லுப்பா தம்பி. கிழவனுக்கு காது கேட்காது போலியே, கிட்ட போய் கேட்போம். இந்த போட்டோல இருக்கவங்களை கொஞ்சம் பார்த்தீங்களான்னு பார்த்து சொல்லுங்க. ஆஹா, யாருப்பா இத? இந்த பொண்ணை நான் பார்த்ததே இல்லப்பா. வேற எங்கேயாச்சும் போய் கேளு. ஓ அப்படியா, சரி சார். தம்பியை கொலை பண்ணிட வேண்டியதான். தம்பி தப்புச்சிட்டானே. சார் என்ன சார் பண்றீங்க? அதை கீழே போட்டுருங்க, இல்லைன்னா உங்களை கொன்றுவேன். நல்லா கொல்ல வண்டியாதான். கிளவா, உனக்கு எவ்வளோ தைரியம் தான் என்னையவே அட்டாக் பண்ண வருவேன். இன்னும் ஒரு போடு செத்து போடா. இங்கே பாருங்க, வண்டியை எடுத்து கிளம்பிட்டாங்க. டே, நான் எதுவுமே பண்ணலடா. என்னை ஏன்டா ஜாம்பி கிட்ட மாற்றி விட்டு போறீங்க? நீக்குள்ள ஜாம்பி இருக்கு நான் கேள்விப்பட்டிருக்கேன் கைஸ். ஐயோ, ஜாம்பிஸ்லாம் இருக்கு, ரொம்ப மோசமானது. இங்கே பாருங்க, லியோன் கேரக்டர் தெரில, நமக்கு தெரியும். ஆனால் கேமுக்குள்ள அவர் மாட்டி இருக்காரு, அவரை நம்ம காப்பாற்றிடலாம். ஐயோ, ஜாம்பிஸ்லாம் இருக்கு. ஐயோ, யாரோ ஃபோன் பண்ணுறாங்க. எல்லாம் ஓகேவாப்பா தம்பி. நீ வர வேண்டியது இந்த இடத்துக்கு, என்னையே அனுப்பிவிட்ட. அவ்வளோதான், காலை கட் பண்ணிட்டு ஓட்டா. பொண்ணுங்களை இருக்க நம்பவே கூடாது கைஸ். பயவுள்ள என்னன்னு பாப்போம். ஐயோ, இவன் ஜாம்பியே இல்லையா? ஆனால் ஜாம்பி மாதிரி தாண்டா பண்ணுற கிளவா. ஏன்டா கிளவா, போடா. அவனை சுட்டது தப்பே இல்லை கைஸ். எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. ஏன்னா அவன் தான் முதல்ல நம்மளை அட்டாக் பண்ண வந்தான். அதனால நான் போட்டு தாக்கிட்டேன். சரி ஓகே, இப்போ ஜாம்பிஸ்லாம் கீழே இருக்குன்றாங்களே, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில எனக்கு. அதை பற்றி இப்போ நம்ம யோசிப்போம். ஏன்னா ஜாம்பி இருக்குனால தான் டக்குனு வண்டி எடுத்து அவங்க கிளம்பிட்டாங்க. புல்லட் கிடச்சிருக்கு நமக்கு, புல்லட் எடுத்துக்கலாம். புல்லட் இப்போ ரீலோட் பண்ணி வச்சுக்கோ. 10 இப்போ 6 புல்லட் தான் இருக்குது. 4 புல்லட் நம்ம ரீலோட் பண்ணி வச்சுக்கணும். மேப்பை பார்க்கலாம் தான், எவ்வளோ பெரிய மேப்புன்னு. எவ்வளோ பெரிய மேப்பு பாருங்க. இந்த கேமில் 4 GB இந்த கேமு. நான் இப்போ மொபைலில் தான் ப்ளே பண்ணிகிட்டு இருக்கேன், டெவலப் பண்ணி. நான் என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க இந்த கேம் ரொம்ப நல்லா இருக்குடா அப்படின்னாங்க, ரெசிடென்ட் ஈவில். அதுக்காக தான் இந்த கேம் இன்ஸ்டாலே பண்ணேன். அப்புறம் இதுக்கு ஒரு எமுலேட்டர் வேறு ஏற்றி அதில் தான் இந்த கேம் விளாட முடியும்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லி தான் ஏற்றியாச்சு. வாங்க ஜன்னல் வழியாக ஜம்ப் பண்ணிடலாம். அவ்வளோதான், வந்துட்டான்டா டேய். பாருங்க டே, பாதிகளா டே, நீங்கள் எல்லாரும் ஜாம்பிஸ். இவங்க எல்லாம் ஜாம்பிஸ், ஆனால் அங்கே எல்லாரும் கோடாலி வச்சுருக்காங்க. ஜாம்பிஸ்லாம் கோடாலி எடுத்து அட்டாக் பண்ணால் நாங்களாம் எங்கடா போகிறது? என்னடே, இந்த பாதை பாருங்க. டே, உடச்சிட்டிங்களாடா இந்த பாதையை. இப்போ என்ன பண்ணுறது கைஸ்? இப்போ நம்ம இந்த பாதை மட்டும்தான் இருக்குது. இவங்க வீட்டை தாண்டி போனால் மட்டும்தான் நம்மளால அந்த பக்கம் போக முடியும். இந்த பக்கம் தான் பாதையை உடச்சிட்டானே. இன்னொரு மவுஞ்சிரி அடிக்குது. எவ்வளோ பவர்! ஜாம்பி கூட ஆக்டிவிட்டியாக மண்டையில் அடிக்குது கைஸ். நம்மளால் ஒழுங்காக சுட தெரில எனக்குலாம். இந்த இடத்த விட்டு தப்பிச்சு ஓடிடலாம். அதுதான் நமக்கு இருக்க ஒரே வழி. இருங்க, ஏதோ ஆமை கொஞ்சம் கத்துற சவுண்டு கேட்குது இந்த பக்கமா. இந்த இருக்கு ஒரு நாய் கத்துறது கைஸ். நாயா ஓனாயா? நாய், ஓனாய் 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 தான் கைஸ். இல்லை நாய் இல்லை. சரி இங்கே வருங்க, காப்பாற்றி விட்டு அடுத்த நிமிஷம் வேலையை கட்டிடுச்சு. நாய்னா விசுவாசமாக இருந்திருக்கும், இது ஓனாய் இல்லை, அதான் வேலையை கட்டிட்டு ஓடிடுச்சு. சரி ஓகே, இந்த இடத்த விட்டு நம்ம தப்பிச்சு ஓடுவோம். ஏன்னா ஜாம்பிஸ்லாம் அதிகமாக இருக்குது, அதனால இந்த இடத்த விட தப்பிச்சு ஒரு தவிர வேறு வழியும் இல்லை நம்மளுக்கு. பாம்லாம் செட் பண்ணி வச்சிருக்கு ஜாம்பிஸு.
ஜாம்பி செட் பண்ணி வச்சா மனுஷன் செட் பண்ணி வச்சானே தெரியலையே. இங்க பாத்தீங்களா ஏகப்பட்ட பாம்லாம் செட் பண்ணி வச்சு. ஒருத்தன் வந்துட்டான்ட்டான், இவன் அடிக்கணுமே. ஐயோ புல்லட் என்னடா மண்டையிலே அடிக்கிற கரெக்டா கால்லே போட்டு அவனைய அவ்வளோதான் போட்டு தக்கி வச்சு. ஐயோ என்னடா ஆச்சு லியோன், வயிற்றுல கைய வச்சுட்ட, வயிறு வலியா? இங்க பாருங்க கைஸ், ஊண்டி ஊண்டி நடந்து போறான் பாவம், என்னாச்சுன்னு தெரியல பய உள்ளக்கு பாவம். வயிற்றுல கை வச்சு நடந்து போய்கிட்டு இருக்கான். இப்போ அந்த வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம் ஏதாச்சும் மெடிக்கிட்டு மாதிரி ஏதாச்சும் கிடக்கான்னு. மெடிக்கிட்டு இல்லை, லைஃப் ஏற்றுறதுக்கு ஏதாச்சும் கிட்டு. அதான் சொல்ல வருது, மெடிக்கிட்டு தான் அது. ஐயோ இந்த பாக்ஸ் எப்படி உடைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். ஏதோ எல்லாம் அமுக்கி எக்ஸாம் பண்ணுவாங்க, அவ்வளோதான் முடிச்சு விட்டாச்சு. இந்த பாக்ஸும் எனக்கு தெரியும். தெரியும்டா போங்கடா. இல்லை நான் பார்த்துட்டேன் ஏற்கனவே. ஏதோ காசு கிடக்குன்னு நினைக்கிறேன். இதில் 1000 ரூபா. இதில் ஏதாச்சும் இருக்குதா? 1000 ரூபா கிடக்கு. 2000 ரூபா இருக்குது. 2000 வச்சு என்னடா பண்ணுறது? ஏன்னா கடையும் இல்லை, அது இல்லை என்னடா பண்ணுறது? நான் கடை இருந்தால் வச்சு பொருள் வாங்கலாம், கடை இல்லை. 1000 ரூபா பேமெண்ட், 2000 ரூபா இருக்குது. என்ன கைஸ் பண்ணுவீங்க? இப்போ இந்த இதில் காசே தேவையில்லையடா. கடையை உடச்சி போட்டு நான் வாட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடுவேன்டா. பொருட்கள்லாம் ஜாம்பிஸ் தானடா இருக்குது. போய் நான் வாட்டுக்கு ஒன்ட்டா படிச்சு விட்டு நான் வாட்டுக்கு வாங்கிட்டு வந்துடுறேன்டா எல்லாமே. போகிறது சரி, ஏன்னா திரும்பி வர்றது ரொம்ப கஷ்டம் கைஸ். கன்ஃபார்ம் வர முடியாது. வந்தாலும் அதை கொஞ்ச நேரம் சாப்பிட்லாமா, கொஞ்ச நாள் சாப்பிட்லாமா, அவ்வளோதான். அதுக்கடுத்து நம்ம திரும்பி அதை எடுத்தாகணும், எடுக்க போய் தான் ஆகணும். எனக்கு சுத்து போயிடுவோம். அந்த மாதிரி நேரத்தில் நம்மளா விவசாயம் பண்ண கற்றுக்கணும். இங்கே பாருங்க, இவங்கெல்லாம் இந்த இடத்த விட்டு ஓடுறதுன்னு தெரியலது. ஏன்னா எனக்கு ஒழுங்காக சுட தெரியல கைஸ். ஏன்னா இப்போ தான் இந்த கேம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். அதனால் லாங்கில் இருந்தே உன்னைய போட்டு தாக்குறேன், கவலையே படாதீங்கடா. எப்பா இது லாங்கில் வந்து சுடவும் இல்லை. அவன் வேற அங்கே நின்றுட்டு இருக்கான். அல்லது கிட்ட வரல, கிட்ட வந்திருந்தானோ அவ்வளோதான். இங்கே தலையில வச்சு அடிக்கிறேன் பாடுறாங்களா. தலையில வச்சாச்சு, அவ்வளோ செத்து போயிட்டாங்க. தலையை அடித்தோடனே ஒரே இதில் செத்து போயிட்டான். இல்லை அக்யூரசி வேறு ஒழுங்காக பண்ண முடியல எனக்கு. அந்த காலத்துலேயும் இந்த மாதிரி கேம்ஸ்லாம் வந்துருக்கு. நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அந்த கேம்ஸ்ன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் பாருங்க, ஐயோ பட மாட்டேங்குது. என்னடா கிளச்சா, கேம் பக்கா? சரி இங்கே ஓட்டாங்க சார். கூட்டாளியை குட்டி வந்துட்டு இருக்கேன் நினைக்கிறேன். அங்கே பாருங்க உள்ளக்க இருக்காங்க. ஒருத்தன் தான் நான். நீ வா உனைய போட்டு பார்க்குறேன், அவ்வளோதாங்க. இங்கே பாருங்க எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடி வரோம். இவெல்லாம் முடிச்சிருப்பாங்க. நம்ம கிட்ட வந்தால் நம்மளே சோழியை முடிச்சு விட்ருப்போம். நல்ல வேலைக்கு அப்படியே நம்ம தப்பிச்சிட்டோம். இருங்க அப்படியே ரீலோட் பண்ணியாச்சு. இப்போ ஓடுற தவிர வழி இல்லை. இங்கே பாருங்க ஏதோ பிளிங்க் ஆகுது, அதுக்குள்ளே நம்ம லைஃப் இல்லைன்னு சொல்லுது. பிளிங்க் ஆனால் நம்மள்ட்ட லைஃப்லன்னு அர்த்தம். லியோன் கேரக்டர் ரொம்ப பாவம். பாவம் கைஸ், ரொம்ப ரொம்ப பாவம் டானி. ஜாம்பிஸ் கிட்ட உங்கள் கூட்டாளியே உன்னை விட்டு போயிட்டான். பார்த்தா ஐயோ இதுக்குள்ளே ஏதாச்சும் இருக்கா? வா அவ்வளோதான். நம்ம தலையில் அடித்து நம்மளையே சொல்லி முடிச்சு விட்டுச்சு ஜாம்பி. யூ ஆர் டெட்டா. ஓகே, நம்மளை சோழியை முடிச்சு விட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். பாய்.